ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டையை வச்சு பிதுப்பம் பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டியோட ஸ்டைல் தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் அதே மெத்தடில் செஞ்சு பார்த்தா அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. இந்த குழம்பு சாப்பிடும்போது என்னோடய பாட்டியை தாங்க ஞாபகப்படுத்துது. உங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு நீங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ஒரு தட்டில் சுட சுட ரைஸ் போட்டு 2 கரண்டி குழம்பு ஊற்றிட்டு மேலால் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸ் எல்லா வீடியோ இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் உரித்து ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சிடணுங்க. தண்ணி ஊற்றிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா நல்லா பருப்பெல்லாம் ஊறி இருக்குங்க. ஒவ்வொரு கொட்டையும் நம்ம உரிச்சு போடணுங்க. இந்த மாதிரி கை வச்சு அழுத்தணும்னா கொட்டை தனியாக வரும், தோல் தனியாக வருங்க. கொட்டை மட்டும் தாங்க நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நீங்களே கொட்டையை வச்சு லைட்டாக அழுத்துனீங்கன்னா போதும், கொட்டை வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே உரிச்சிட்டுங்க. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாதாங்க கொட்டை நல்லா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்க, நான் எல்லா கொட்டையுமே உரிச்சிட்டேன். தோல் தனியாக வந்துடுச்சு, கொட்டை தனியாக வந்துடுச்சு. இப்போ இது ஒரு ஓர வச்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. 3 பூண்டு பல்லும் எடுத்துருக்குங்க. இதுவும் ஒரு ஓரம் வச்சிடலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி தாங்க எடுத்துருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குங்க. 2 பெரிய வெங்காயங்க, பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுவும் சைடில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் 3 பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேங்க. இன்னொரு 3 பல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் இல்லை கடாயி இல்லை உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்குமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நல்லா சூடாக ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிவிட்டுங்க. இப்போ கடுகு நல்லா வெடிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாவும் அப்படியே போட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஃபுல்லாகவே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் வாங்க. அரை டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்குங்க. தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்குங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க.
இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. இன்னொரு 1 நிமிஷம் போல் மூடி வச்சு தக்காளி வெங்காயமெல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். தக்காளி வெங்காயம் எல்லாமே மேலால் வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு. இது கூடவே நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வதங்குங்க. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கேஸ் பார்த்தீங்கன்னா இது செய்யும்போது பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே ஐஸ் பீல் தாங்க நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க கொட்டையும் எடுத்து போட்டுக்கலாங்க, பிதுப்பம்பருப்பு கொட்டை. இப்போ நம்ம எல்லா கொட்டையுமே ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதோட தண்ணி தாங்க எடுத்து ஊற்றிருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க ஆட் பண்ணும். கொட்டை வேகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழம்பு பார்த்தீங்கன்னா திக்காக தாங்க இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குழம்பு ஃபுல்லாகவே கலக்கி விட்டுடலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு கொட்டையை வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க, இப்படியே மூடி போட்டு. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி பார்த்துடலாங்க, கொட்டை வெந்திருக்கா இல்லையன்னு சொல்லி. அதே போல் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கொட்டை பார்த்தீங்கன்னா 70% குக் ஆகிருக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம இந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நான் இந்தளவுக்கு தாங்க தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும், உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரமும் உப்பும் அப்படி கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நம்ம குழம்பு இந்தளவுக்கு திக்னஸாக இருக்குங்க. இப்போ நம்ம திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ண விட்டால் போதுங்க, குழம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ஃபுல்லாகவே வற்றி வந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு கலக்கி வச்சுங்க. குழம்பு ஃபுல்லாகவே கெட்டியாகிடுச்சுங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வரணுங்க. குழம்பு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே நம்ம குக்கரில் கூட செய்யலாம், ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் தராது. இந்த குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சதாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாங்க குழம்பு ஃபுல்லாகவே. பாருங்கள், குழம்பு ஃபுல்லாகவே ஊற்றி வச்சுட்டேன். மேலால் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டுங்க. குழம்பு பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவரைக்காய் கொட்டப்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருக்க முடியாதுங்க. அப்படி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுட சுட ரைஸ் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக குழம்பு ஊற்றிட்டு நெய் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்பு.